கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கொல்கத்தாவிலிருந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைக்கப்பட்ட இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்ப்பது 2 காரியங்களில் தடுமாறி கொண்டிருக்கிற நிலை. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், ஒருவராலும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. எந்த ஒரு உளவியல் சைக்காலஜி கூட இப்படி தெளிவாக சொன்னதில்லை. நம்முடைய மனது மிகவும் வெறுமையானது. அதில் எதையோ ஒன்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டே இருக்கும். இப்படி சயின்ஸ் அறிவியல் சொல்லுது, வாழ்நாள் முழுவதும் நாம் பல ஆயிரம் நினைவுகளை யோசித்து கொண்டே இருக்கிறோம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று என்னென்னா, நேற்று நடந்தது தான் இன்றைக்கும் யோசிச்சுட்டு இருக்கோம். அதிகமானது பாதிக்கு பாதி புதுசாலாம் நம்ம யோசிக்கலை. நேற்று என்ன யோசிச்சோமோ அதுதான் இன்றைக்கி யோசிக்கிறோம், இன்றைக்கி என்ன யோசிக்கிறோமோ அதை நாளைக்கு யோசிப்போம். இப்படி சேமாக தான் நடந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்னென்னா, 2 பக்கமும் பிடிச்சி இருக்கிற ஒரு வாழ்க்கை, 2 சிந்தனைகளில் மாட்டிக்கிறது. இப்போது நீங்கள் ஏன் உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் வருதுன்னா, ஏதோ ஒரு சிந்தனையில் இல்லாமல் 2 சிந்தனையிலுமே இருக்குது. இப்போது பாவத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறது. பாவத்தை அப்புறம் செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மனசு பரிசுத்தத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கும். வேத வசனங்களை கொண்டு வரும். இப்போ நமக்கு குற்ற மனசாட்சி உண்டாகும். இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதை குறித்து யோசிக்கணும், எப்படி நடக்கணுங்கிற முழு பிக்சருமே தப்பாக இருக்குது. ஸோ நம்ம பரிசுத்தமானவர்களை சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் பாவமானதை சிந்திக்க முடியாமல் போயிடும். ஒரே நேரத்தில் நம்மளால் பல காரியங்களை சிந்திக்க முடியாது. இப்போ நீங்கள் பரிசுத்தத்தை சிந்திக்கணுன்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நல்லதே உங்களால் சிந்தித்துட்டே இருக்க முடியும், கெட்டதை சிந்திக்க முடியாது. ஆனால் நம்ம அப்படி முடிவு எடுக்காததுனால கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் இது அப்படி மாறி 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 கடைசியில் சிந்தனையில் தெளிவில்லாமல் இருக்கிறோம். நல்லது யோசித்தா நல்லது தான் நாங்கள் யோசிப்போம், பரிசுத்தமானதை தான் யோசிப்போம், வேத வசனத்தை குறித்து இயேசு எப்படி அற்புதம் செஞ்சாருங்கிறத யோசிப்போம், இது வரைக்கும் என்னெல்லாம் இயேசு செஞ்சார்னு யோசிப்போம். இப்படி நல்ல காரியங்களை முன்னாடி வைக்கும்போது இப்படி கெட்ட காரியங்கள் நமக்கு உள்ளே வர முடியாமல் போயிடும். ஏன்னா அதுதான் ஆக்கிரமிச்சிட்டே இருக்கும். நம்ம அந்த சிந்தனையை அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு சிந்தனைக்குள்ளே போகும்போது 2மே பிரச்சனைக்குள்ளே வருது. அதனால தான் சிலருக்கு அழுத்தங்கள், காயங்கள், சோர்வுகள் காரியங்களை ஏற்படுது மனதளவில். எனவே இந்த வசனத்தை முழுமையாக விசுவாசிங்க. 2க்கும் போகண்டாம், 1 மட்டும்தான். நான் என்ன யோசிக்கணும்னு எனக்கு தெரியும். பிலிப்பியர் 4:8 எழுதியிருக்குது, நல்லொழுக்கம் உள்ளவைகளை, கற்புள்ளவைகளையே, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று. எனவே நாம் அப்படி சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.